சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே ஏமனில் B2 பாம்பர்களை பயன்படுத்த இஸ்ரேல் திட்டம் துணை நிற்கும் அமெரிக்கா, அழிவுகரமான அணுகுமுறை ஐரோப்பிய நாடுகளை எச்சரித்த ஈரான், காசா மக்களை கொல்ல இஸ்ரேல் செய்த சதி அம்பலம், 60 நாள் போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ஒப்புதல், ட்ரம்மை சந்திக்கின்றார் இஸ்ரேல் பிரதமர், 100 ஏக்கர் லித்தியம் புதையல், புட்டினுக்கு அடித்த $1 டிரில்லியன் ஜாக்பாட். இஸ்ரேல் மீது கவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏவிய ஏவுகணை தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்காவின் இஸ்ரேலுக்கான தூதர் மைக் ஹக்கபி B2 ஸ்டெல்த் பாம்பர்கள் ஏமனில் பயன்படுத்த வாய்ப்பு உள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார். கவுதிகள் இஸ்ரேலுக்குள் ஏவுகணை செலுத்தியதை கண்டோம். இப்போ B2 பாம்பர்கள் ஏமனுக்கு ஒரு சுற்று வர வேண்டிய நேரம் போல் தெரிகிறது என ஹக்கபி தனது எக்ஸ் பதிவில் எழுதியுள்ளார். இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் இது தொடர்பாக மிக கடுமையான எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். ஈரான் தலையை நொறுக்கினோம், இப்போது கவுதிகளின் தலைமையையும் நொறுக்கப் போகிறோம். ஜாரால் இஸ்ரேலுக்கு ஆபத்து வருகிறது, அந்த கை நிச்சயம் துண்டிக்கப்படும் என தெரிவித்தார். இது தெஹ்ரானில் மேற்கொண்டு அணுசக்தி மற்றும் ஏவுகணை தொழில்நுட்ப தாக்குதலுக்கு பிந்திய தொடர்ச்சியாகவே கருதப்படுகிறது. ஜெர்மனியின் கவுதி ராணுவ பேச்சாளர் ஜெக்ஜா சரி அவரது உரையில் இது பற்றி கூறுகையில், ஐரோப்பா உள்ளிட்ட மத்திய இஸ்ரேலை பல பாலிஸ்டிக் ஏவுகணைகளால் தாக்கியுள்ளோம். இது பாலஸ்தீன மற்றும் ஈரான் மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் முயற்சி. ஈரானுடன் இணைந்து மேற்கொண்ட ஒருங்கிணைந்த நடவடிக்கையாக இது அமைந்தது என்றார். குறிப்பாக 2023 அக்டோபர் மாதத்தில் ஹமாஸ் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதிலிருந்து கவுதிகள் தொடர்ந்து ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையில் B2 பாம்பர்கள் என்றால் என்ன என்று பார்த்தோமேயானால், B2 பாம்பர் என்பது அமெரிக்காவின் மிக உயர்நிலை ராணுவ விமானம். இது டெடாரில் தெரியாதது, நுணுக்கமான பயங்கர பாம்பர்களை தூக்கி செல்லும் திறனுடையது. நடுநிசையில் தாக்குதலை நடத்தக்கூடியது இந்த விமானம். கடந்த மாதம் ஈரானில் அணுசக்தி மையங்கள் மீது மேற்கொண்ட தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டது. B2 பாம்பர்கள் ஏமனில் பயன்படுத்தும் யோசனை இஸ்ரேலின் எதிரிகளுக்கு ஒரு அதிர்ச்சி எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகின்றது. இது பாலஸ்தீன போரின் தொடர்ச்சியாக இப்போது பெர்சிய வலைக்கு கடந்து மேற்கு ஆசிய முழு நிலத்தை கவனிக்க வைக்கும் சூழ்நிலையில் உள்ளதாக அந்த நாட்டு அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். ஏமன் ஏற்கனவே பேசும் சக்தியற்ற ஒரு நாடாக பாதிக்கப்பட்ட நிலையில் இப்போது அது மேலும் அழிவுக்குள் தள்ளப்படும் அபாயம் உள்ளது. கவுதிகளின் புதிய தாக்குதல் மற்றும் அதற்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் அளித்த கடும் பதிலடி எச்சரிக்கைகள் மேற்கு ஆசிய அமைதி நிலைமையை மேலும் சிக்கலாக்குகிறது. B2 பாம்பர்கள் என்ற ஒரு வார்த்தை பல வல்லரசுகளுக்கு பயம் தரக்கூடியது. தெஹ்ரானை போல் ஏமனும் அழியும் என்று வாக்கு மூலம் இந்த மோதல் இனி யாரையும் காத்திருக்காது என்பதற்கான அறிகுறியாகவே பார்க்கப்படுகின்றது. இதற்கிடையில் ஈரானுடன் பல ஐரோப்பிய நாடுகள் அழிவுகரமான அணுகுமுறையை முன்னெடுப்பதாக அந்த நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் எச்சரித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றிய வெளிவிவகார கொள்கை தலைவர் காஜா கல்லாசுடன் தொலைபேசி உரையாடலின் போதே ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி எச்சரித்துள்ளார். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான சமீபத்திய வான்வெளி போர் தொடர்பாக சில ஐரோப்பிய நாடுகளின் நிலைப்பாட்டையும் அரக்சி விமர்சித்தார். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கு குறிப்பிட்ட சில நாடுகள் ஆதரவு அளிப்பதாக கூறியிருந்தார். ஆனால் எந்த நாடுகளை அவர் குறிப்பிடுகின்றார் என்பதை அவர் தெரிவிக்கவில்லை. சமீபத்தில் இஸ்ரேலுக்கு விஜயம் செய்திருந்த ஜெர்மன் உள்விவகார அமைச்சர் அலெக்சாண்டர் டோப்ரிண்ட் இஸ்ரேலுக்கு முழுமையான ஆதரவை தெரிவித்திருந்தார். ஈரான் இஸ்ரேல் இடையேயான போருக்கு பிறகு ஒரு மூத்த வெளிநாட்டு அதிகாரி அந்த நாட்டிற்கு செல்வது அதுவே முதல் முறையாகும். ஈரான் ஏவுகணை தாக்குதலால் உருக்குலைந்து போன இஸ்ரேல் பகுதிகளை பார்வையிட்டுள்ள அவர் இஸ்ரேலுக்கு முழுமையான ஆதரவை அளிக்க வேண்டும் என்றார். அத்துடன் ஈரானால் சில மாதங்களிலேயே யுரேனியம் செறிவூட்டலை மீண்டும் தொடங்க முடியும் என சர்வதேச அணுசக்தி முகமை தலைவர் ராபெல் குரோசி தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான தாக்குதல்கள் குறித்து பென்டகன் பாதுகாப்பு அமைப்புக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது. இந்த கருத்து வேறுபாடு குறித்து பேசிய ராபெல் குரோசி, ஈரான் நினைத்தால் சில மாதங்களில் அல்லது அதைவிட குறைவான காலத்திலேயே செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை உற்பத்தி செய்ய முடியும் என தெரிவித்தார். மேலும் ஈரானில் எல்லாம் அழிந்து விட்டதாகவும் அங்கு எதுவும் இல்லை என்றும் யாரும் கூற முடியாது என்றும் ராபெல் குரோசி கூறினார். மறுமுனையில் இஸ்ரேல் காசா நிலவரங்களை பார்த்தால், காசா மீது தொடர்ந்து போர் நடத்தி வரும் இஸ்ரேல் பாலஸ்தீன மக்களை கொல்ல உணவில் ஆபத்தான மருந்துகளை கலந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காசாவில் போர் நடந்து வருவதால் அம்மக்கள் அன்றாட உணவுக்கே அல்லல்படும் நிலையில் ஐநா உள்ளிட்ட உலகளாவிய அமைப்புகள் உணவு, குடிநீர், மருந்துதவிகளை காசாவிற்கு வழங்கி வந்தன. சமீபத்தில் அதையும் இஸ்ரேல் தடுத்து நிறுத்திய நிலையில் மக்கள் உணவின்றி பட்டினியால் மரணிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் சமீபத்தில் அமெரிக்கா அனுப்பிய
நிவாரண உதவிகளை காசாவிற்குள் இஸ்ரேல் அனுமதித்தது. அவ்வாறு வழங்கப்பட்டு சத்துமா உள்ளிட்ட பொருட்களில் சில மாத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டன. அதை ஆய்வு செய்ததில் அவை உடலில் பல பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஆபத்தான மருந்துகள் என கூறப்பட்டது. நேரடியாக மக்களை கொன்றதோடு மட்டுமல்லாமல் அவர்களை நோய்களுக்கு உள்ளாக்கவும் இஸ்ரேல் நினைப்பதாக பலரும் குற்றம் சாட்டினர். தற்போது காசாவின் அல் பக்கா கடற்கரையோர உணவகம் பகுதியில் பாலஸ்தீன மக்கள் சிலர் உணவு தேடி சென்றபோது இஸ்ரேல் ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 23 பேர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதுபோல அதே பகுதியில் நடத்தப்பட்ட குண்டுவீச்சு தாக்குதலில் 30க்கும் மேற்பட்டோர் உணவு தேடி வந்து பரிதாபமாக பலியானதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இஸ்ரேலின் இந்த போக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையில் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தின் காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையேயான போர் 2வது ஆண்டை நெருங்கியுள்ளது. போர் நிறுத்தத்தை கொண்டுவர அமெரிக்கா முயற்சித்து வருகின்றது. இந்த நிலையில் 60 நாள் போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ஒப்புதல் அளித்துள்ளது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய ட்ரம்ப், எனது பிரதிநிதிகள் காசா போர் தொடர்பாக இஸ்ரேலுடன் நீண்ட பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் 60 நாள் போர் நிறுத்தத்தை இறுதி செய்வதற்கு தேவையான நிபந்தனைகளுக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளது. அந்த நேரத்தில் போரை முடிவுக்கு கொண்டுவர அனைத்து தரப்பினருடனும் நாங்கள் இணைந்து பணியாற்றுவோம். இந்த இறுதி முன்மொழிவை கத்தார், எகிப்து ஆகிய நாடுகள் வழங்கும் மத்திய கிழக்கின் நன்மைக்காக ஹமாஸ் இந்த ஒப்பந்தத்தை ஏற்கும் என்று நான் நம்புகின்றேன். இல்லை என்றால் அவர்களுக்கு இது மோசமானதாக இருக்கும் என்றார். அதனுடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை ஜூலை 7ஆம் தேதி வெள்ளை மாளிகையில் வரவேற்க திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்க அதிகாரி ஒருவர் தகவல் தெரிவித்தார். காசாவில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே போர் நிறுத்தம் செய்து மீதமுள்ள பணி கைதிகளை திருப்பி அனுப்புமாறு டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தி இருந்தார். முன்னதாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு நேற்று தனது மந்திரி சபை கூட்டத்தை நடத்தினார். கூட்டத்தில் வர்த்தக ஒப்பந்தம் செய்வதற்காக அடுத்த வாரம் வாஷிங்டன் செல்ல இருப்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மற்றும் அதிகாரிகளை சந்திக்க இருப்பதாகவும் கூறினார். சந்திப்பின் நோக்கம் பற்றிய மற்ற விவரங்கள் எதுவும் விளக்கப்படவில்லை. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டுவர இருதரப்பும் தயாராக இருப்பதாக ட்ரம்ப் தகவல் தெரிவித்துள்ளதால் அது குறித்து அந்த சந்திப்பில் விவாதிக்கப்படலாம் என்று தெரிகின்றது. அதேபோல போருக்கு பிந்தைய ஈரான் நிலவரம் குறித்து அவர்கள் விவாதிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. ரஷ்யா உலகளவில் பொருளாதார தடை, உள்நாட்டு யுத்த சூழ்நிலை, மேற்கத்திய நாடுகளின் தடைகள் என பல்வேறு சவால்களை எதிர்கொண்டுள்ள நிலையில் அந்த நாட்டின் அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் கைகூடியுள்ளது. அது வேறு ஒன்றல்ல, 100 ஏக்கர் பரப்பளவில் புதைந்து கிடக்கும் லித்தியம் வளம். இது தற்போது உலகின் மிக முக்கியமான உலோகங்களில் ஒன்றாக இருக்கும் லித்தியம் வாயிலாக ரஷ்யாவிற்கு ஒரு புதிய பொருளாதார சக்தியாக உருவெடுக்க வாய்ப்பு அளிக்கின்றது. ரஷ்யாவின் முர்மான்ஸ்க் பிராந்தியத்தில் அரடிக் சுற்றுவட்டத்திற்கு அருகே உள்ள குறிகள் என்ற இடத்தில் 100 ஏக்கர் பரப்பளவில் மிகுந்த சுத்தத்தன்மையுடன் கூடிய லித்தியம் சுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சுரங்கம் தற்போதைய கணிப்புகளின்படி உலகில் 2வது மிகப்பெரிய லித்தியம் வளமாக மதிப்பீடு செய்யப்படுகின்றது. லித்தியம் என்பது மொபைல் மற்றும் லேப்டாப் பேட்டரிகளில், எலக்ட்ரிக் வாகனங்களில், ரினியூவபிள் எனர்ஜி சேமிப்பு தொழில்நுட்பங்களில், ஸ்பேஸ் டெக்னாலஜி மற்றும் மருத்துவத்துறையில் பரவலாக பயன்படும். இதை நிபுணர்கள் நவீன யுகத்தின் வெள்ளி எண்ணெய், அதாவது ஒயிட் ஆயில் என அழைக்கின்றார்கள். ரஷ்யாவின் இந்த லித்தியம் வளத்தின் மதிப்பு $1.5 டிரில்லியன் மேல் என நிபுணர்கள் கணிக்கின்றனர். இந்திய மதிப்பில் இது 60 லட்சம் கோடி ரூபாவை தாண்டும் பொருளாதார வளம். இத்துடன் ரஷ்யா உலக லித்தியம் சந்தையில் முக்கிய பங்காளியாக மாறும் வாய்ப்புள்ளது. மேற்கத்திய நாடுகள் பல்வேறு பொருளாதார தடைகளை விதித்தது. ஆனால் இப்போது இந்த லித்தியம் வளம் மூலம் புட்டினுக்கு வணிக ரீதியாக ஒரு புதிய வழி திறக்கின்றது. குறிப்பாக லித்தியம் சுரங்கத்தை மாநிலத்திற்கு சொந்தமான நிறுவனம் மூலம் செயல்படுத்த திட்டமிடுகிறது. 2026க்குள் வணிக உற்பத்தி துவங்கும் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. சீனாவை தற்போது உலகின் முதன்மை லித்தியம் உற்பத்தியாளராக உள்ளது. ஆனால் ரஷ்யா இப்போது இந்த லித்தியம் வளத்தால் சீனாவில் ஆதிக்கத்திற்கு நேரடி சவாலாக அமைவதற்கான சூழ்நிலை உருவாகியுள்ளது. சீனாவும் இதனை கருத்தில் கொண்டு ரஷ்யாவுடன் பங்குதாரராக இணைய வாய்ப்புகள் குறித்து ஆராய்ந்து வருகின்றது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா ரஷ்யாவுடன் வியாபாரம் செய்ய தயங்கும் நிலையில் ரஷ்யா பிரிக்ஸ் நாடுகள், அதாவது இந்தியா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா, சீனா, ஈரான், தென் அமெரிக்கா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகள் போன்ற இடங்களில் லித்தியம் ஏற்றுமதி வாயிலாக புதிய கூட்டணிகளை உருவாக்குகின்றது. குறிப்பாக எலக்ட்ரிக் வாகனத்துறையின் வளர்ச்சி லித்தியம் தேவையை அதிகரிக்க செய்துள்ளது. இந்த புதிய லித்தியம் வளம் செயல்பட தொடங்கினால் பேட்டரி விலை குறையும், மேற்கு நாடுகளின் ஈவி துறையின் தாக்கம் ஏற்படும், புதிய சப்ளை சக்கரம் உருவாகும். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா இந்த தகவலை முதலிலேயே சுமூகமாக வெளியிட மறுத்தன. ஆனால் ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததும் உலக சந்தை அதிர்ச்சியில் ஆழ்ந்தது. இதன் மூலம் ரஷ்யா சுய பொருளாதார சக்தியாக மாறும். உலக சந்தையில் ஒரு மைய சக்தியாக வளர வாய்ப்பு உள்ளது. ஈவி, பேட்டரி, ஃபியூச்சர் எனர்ஜி தொழில்களில் புட்டின் தாக்கம் அதிகரிக்கும். இது ரஷ்யாவிற்கு கிடைத்த சரித்திர வெற்றி எனலாம். புட்டின் தன்னை சுற்றி உருவாக்கப்பட்ட நெருக்கடியை வெற்றியாக மாற்றியுள்ளார்.
இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.